இன்றைக்கி வந்து ஒரு பிளெயின் கேக் ஆர்டர் தான் இருந்துச்சு. 2 கஸ்டமர் வந்து கேட்டிருந்தாங்க 1/4 கிலோ 1/4 கிலோன்னு. இது எனக்கு சொல்லலாமா சொல்ல வேணாமான்னு தெரியல. பட் நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு கஸ்டமர் வந்து ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 2 பேருக்குமே வந்து இன்ஃபார்ம் பண்ணேன், ரெடி பண்ணிட்டேன் கொண்டு வரவான்னு சொல்லிட்டு. ஒரு கஸ்டமர் ஓகே சொல்லிட்டு அமௌண்ட்லாம் வந்து சென்ட் பண்ணி வாங்கிக்கிட்டாங்க. இன்னொரு கஸ்டமர் வந்து எவ்வளோமா ரேட்டுன்னு கேட்டாங்க. 150 ருபீஸ்னு சொன்னேன். அவங்க ஆர்டர் பண்ணப்பவே நான் இந்த ரேட் தான் சொன்னேன். அப்போ ஓகே சொல்லிட்டு இப்போ மறுபடியும் வந்து கொடுக்குறப்ப எவ்வளோன்னு கேட்டாங்க. 150ன்னு சொன்னேன். அவங்க அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க. என்னம்மா நீ 150 ரூபான்னு சொல்லி விற்கிற, பேக்கரிலேயே 60 ரூபா 70 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னாங்க. நான் ஃபஸ்ட் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன், நான் வந்து பேக்கரி வச்சு நடத்தல, நான் வந்து ஹோம் பேக்கிங் தான் பண்ணுறேன். நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக போய் நான் வந்து அதுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வருவேன். 1/2 கிலோ மைதா, 1/2 கிலோ சர்க்கரை, 4 முட்டை 6 முட்டை அப்படின்னு தான் நான் வாங்கி வந்து பண்ணிகிட்ருக்கேன். நான் போயிட்டு பல்காவோ இல்லை மூட்டை மூட்டையாக மைதா சர்க்கரைலாம் நான் வாங்குறதில்ல. மேபி பேக்கரியில் அவங்க அப்படி வாங்குறதுனால அவங்க கம்மி ரேட்டுக்கு வச்சு விற்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க கேக்கும் வந்து பல்காக ரெடி பண்ணி வச்சுப்பாங்க. நான் வந்து நீங்கள் எப்போ கேட்குறீங்களோ, நீங்கள் 1/2 கிலோ கேக் கேட்டால் 1/2 கிலோ பண்ணி கொடுப்பேன், 1 கிலோ கேட்டால் 1 கிலோ பண்ணி கொடுப்பேன். முன்னாடியே 5 கிலோ கேக் பண்ணி வச்சுட்டு நீங்கள் கேட்குறப்ப கொண்டு போய்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். பட் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை, வேணான்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, நீங்கள் பேக்கரியில் வாங்குறதா இருந்தால் பேக்கரியிலே போய் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.